தெக்குந்தலான்னு ஒரு பெண்மணி இருப்பாங்க. அவங்களுக்கு 2 மருமகள். பெரிய பையனுக்கு கல்யாணமாகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. 2வது பையனுக்கு கூட கல்யாணம் பண்ணிட்டாங்க. புது மருமகள் வேதா வீட்டுக்கு வந்த கொஞ்ச நாட்கள் பிறகு கோவமாக சமையல் அறைக்குள் இருக்கிற சம்யுக்தா கிட்ட போய், அக்கா, இத்தனை மாசமா இந்த வீட்டில் நீ எப்படி குடும்பம் நடத்துறியோ தெரியல. அதற்கு சம்யுக்தா, என்னாச்சு வேதா, என்ன நடந்துச்சு, ஏன் அவ்வளோ கோவமாக இருக்கிறேன்? இன்னும் என்ன நடக்கணும் அக்கா? அத்தைக்கு காஃபி கொண்டு போய் கொடுத்தேன். காஃபி எல்லாம் குடிச்சிட்டாங்க. சுகர் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, இனிமேல் சுகர் கம்மியாக போடுன்னு சொன்னாங்க. அதற்கு சரியான்னு சொல்லிட்டு கப்பு வாங்கிட்டு அங்கேருந்து வந்துட்டேன். வேதான்னு மறுபடியும் கூப்பிட்டாங்க. சரி, நானும் சரியான்னு போனேன். பால் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும், காஃபி தூள் கம்மியாக போடணும் சொன்னாங்க. அதுக்கு சரியானே நான் சொன்னேன். பால் பேக்கெட்டு சுப்பையா கடைக்கு போய் வாங்கணுமா, அது காலையில் நேரமே போய் வாங்கணுமா, அப்படி ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோ நேரம் எனக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அதெல்லாம் கேட்டு சம்யுக்தா சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. வேதா அந்த அம்மா பற்றி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. வேதா சொல்லி முடிச்சதுக்கப்புறம், என்னை பார்த்தா உங்களுக்கு சிரிப்பாக வருது. அதுக்கு சம்யுக்தா, உன்னோட அப்பாவித்தனத்தை பார்த்தா என்னால் சொல்லு, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அதான் நடந்ததெல்லாம் சொன்னனே, இதுதான் நடந்தது. ஆமாம், எனக்கு ஒன்று மட்டும் புரியல. பால் பேக்கெட்டு சுப்பைய கடையில் தான் வாங்கணுமா? எங்கே வாங்கினாலும் அதே கம்பெனி தானே, ஒன்றும் மாறப்போகிறது ஒன்றும் இல்லையே. சுப்பையா ஏதாவது சிறப்பாக தயாரிக்கிறாரா? இல்லைல்ல. அதுக்கு சம்யுக்தா, இப்போ என்ன இருக்குது, உன்னை சமையல் பண்ண சொல்லுவாங்கல்ல, அப்போ இருக்கு உனக்கு. அப்படி சொல்லிச்சோ இல்லையோ, அத்தா வேதா இப்படி வாமான்னு கூப்பிட்டாங்க. ஓ, அத்தை கூப்பிட்றாங்க அன்னு சொல்லிக்கிட்டே சிரிக்கிறாங்க. வந்துட்டேன் அத்தை அன்னு சொல்லிக்கிட்டு கிட்ட போகிறாங்க. அதுக்கப்புறம், அத்தை பாரு, இன்னைக்கு நீ தான் சமையல் பண்ணணும், உன்னோட சமையல் ருசி பார்க்கணுன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. வேதா மனசுல, ஐயோ கடவுளே, எனக்கே சமையல் செய்ய தெரியாது, தெரிஞ்சால் என்ன சொல்லுவாங்களோ, நான் என்ன பண்ணுறது அனு யோசிச்சுட்டே இருக்கும்போது, என்னம்மா அப்படி பார்க்குறேன், உனக்கு சமையல் செய்ய தெரியாதா? ஐயோ, அப்படி ஒன்றும் இல்லை அத்தை, நான் சமையல் நல்லா செய்வேன். நான் சமையல் பண்ணால் பிளேட்டோடையே சாப்பிடுவாங்க, அந்த அளவுக்கு நல்லா செய்வேன். அப்படியா? அந்த அளவுக்கு நீ சமையல் நல்லா பெரிய ஆளா? அப்போ இன்னைக்கு நீ எல்லாருக்கும் சமையல் பண்ணு, உன்னோட சமையல் நாங்கள் ருசி பார்ப்போம். அதுக்கு சரி, அவங்க சொன்ன மாதிரி சொல்லிவிட்டு சமையல் அறைக்கு போகிறாங்க. சமையல் அறையிலேருந்து சம்யுக்தா ஃபோன் பண்ணி, அக்கா, அத்தை என்ன சமையல் பண்ண சொன்னாங்க, எனக்கு ஆம்லெட் போட தவிர எதுவுமே தெரியாது. சம்யுக்தா, நீ டென்ஷன் ஆக வேணாம், நான் சொன்னது செய்யன்னு சொல்லுவாங்க. வேதா சம்யுக்தா சொன்ன மாதிரி சமையல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப நேரம் கழித்து சமையல் பண்ணி முடிச்சிட்டாங்க. அக்கா, நான் சமையல் பண்ணி முடிச்சிட்டேன், ஒரு தடவை நீ பாரக்கா. அதுக்கு அவங்க வந்துட்டேன்னு சொல்லி சமையல் அறைக்கு வருவாங்க. அப்பா, வாசனை ரொம்ப நல்லா இருக்கு அனு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் அடிப்பிடிச்சி, வேதா சமையல் பண்ணியா, வேற ஏதாவது செஞ்சியா? என்ன இது எல்லாமே அடிப்பிடிச்சிருக்கு. சரி, சாம்பாரானாலும் நல்லா வச்சேன்னு பார்த்தா உப்பு இல்லை, காரம் இல்லை. இந்த சாப்பாடு கொண்டு போய் அத்தாக்கி வச்சா உன் கதை அவ்வளோ. சாப்பிடு வர நேரம் வேற. எல்லாமே பிளேட்டில் ரெடி பண்ணுவாங்க. இனி எல்லாரும் சாப்பிட்றதுக்காக வருவாங்க. அம்மா, வேதா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சான்னு கேட்குறாங்க. இதோ வந்துட்டேன் அத்தைன்னு சொல்லுவாங்க. இருந்ததெல்லாம் எடுத்து போய் எல்லாருக்கும் பரிமாறுவாங்க. எல்லோரும் சாப்பிட்டு பார்த்துட்டு, அப்பா சமையல் ரொம்ப நல்லா இருக்குது, அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் பண்ண மாதிரியே இருக்குது. ரெஸ்டாரண்ட் சாப்பாடு ரெஸ்டாரண்ட்டில் மாதிரி இல்லாமல் நான் செஞ்ச மாதிரியா இருக்கும்
అని மனசில் நினச்சிக்கிட்டு எல்லார்கிட்ட ரொம்ப தேங்க்ஸ் அன்னு சொல்லுவா. ஆமாம் வேதா, உண்மையாகவே ரொம்ப நல்லா இருக்கு உன் சமையல். தினமும் நீயே சமையல் பண்ணு, மற்ற வேலைகள் இருந்து சம்யுக்தா பார்த்துக்குவான்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தை கேட்ட சம்யுக்தா வேதா 2 பேரும் ஷாக் ஆகிடுவாங்க. இன்னும் எல்லாரும் சாப்பிட்டு போனதுக்கப்புறம் வேதா சம்யுக்தா 2 பேரும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. வேதா இப்படி சொல்லுவா, அக்கா எனக்கு இவங்க தினமும் என்னையே சமைக்க சொல்கிறாங்க, இப்படி சொன்னால் எப்படி அக்கா? அப்படி பார்த்தா நம்ம பாக்கெட் மணி இல்லை, வீட்டுக்காரோட ஜேபு கூட காலி ஆகிடும். ஏதாவது பண்ணுங்க அக்கா, எனக்கு சமையல் கற்று தருவீங்களா? உனக்கு சமையல் கற்றுக் கொடுத்தா அத்தைக்கு தெரிஞ்சு போயிடும். அப்போ உனக்கு ஒரு பிளான் சொல்கிறேன்னு சொல்லுவா. வேதா அதுக்கு சரியான்னு சொல்லுவா. அடுத்த நாள் காலையில் 2 பேரும் அத்தை கிட்ட வந்து, எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, எங்கள் தம்பி ஃபோன் பண்ணி சொன்னான், அதனால எங்கள் தம்பி பொண்டாட்டி கூட லக்ஷ்மி கூட வீட்டில் இல்லையே, அதுக்கு நாங்கள் ஒரு தடவை வீட்டுக்கு போயிட்டு வரோம் அத்தைன்னு சொல்லுவாங்க. அதுக்காக அத்தை சரியான்னு சொல்லுவாங்க. அப்போ தான் அவங்க அப்பா அங்கே வருவார். அவங்க அப்பான்னு பார்த்து 2 பேரும் ஷாக் ஆகிடுவாங்க. எப்படிம்மா இருக்கிறீங்க அன்னு கேட்பார். 2 பேர் ஒருத்தரை பார்த்துக்கிட்டு, அவ்வளோதான் நல்லா மாட்டிக்கிட்டோம். அத்தை ஆச்சரியமாக, என்னன்னா உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, இப்போ நல்லா இருக்கா? எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் நல்லா தான் இருக்கிறேன். இதோ இவங்க தான் சொன்னாங்க. அவங்க 2 பேர் பதட்டமாக, ஐயோ அப்பா, தம்பி தான் ஃபோன் பண்ணி உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி வர சொன்னான். அது கேட்டா அவர், அப்படியா சொன்னா? அவனுக்கு எனக்கு சின்ன சண்டையாகி போயிடுச்சு, சண்டையை பார்த்து சொல்கிறதுக்காக அப்படி சொல்லியிருப்பா. அதுக்கு அவங்க ஒருத்தரை பார்த்துக்கொண்டு நம்ம பிளான் பிளாஃப் ஆயிடுச்சுன்னு நினச்சி சோகமாக இருப்பாங்க. மாமியார், இதோ பாருமா, உங்கள் அப்பாவுக்கும் நல்லா சமையல் பண்ணுங்க. வேதா நேற்று சமையல் பண்ணில, அதே மாதிரி இருக்கணும். அந்த வார்த்தை கேட்டவர், ஏம்மா வேதா நீ சமையல் பண்ணுறியா? உங்கள் அத்தா உங்களுக்கு சமையல் கற்றுக் கொடுத்தாங்களா? அந்த வார்த்தை கேட்ட மாமியார் ஆச்சரியமாக, என்னன்னா அப்படி கேட்குறீங்க? வேதா வந்து சமையல் நல்லா செய்கிறாளே, நீங்கள் வேற, அதுக்கு சுத்தமாக சமைக்கவே தெரியாது. என்னோட மனைவி இறந்துன்னு சம்யுக்தா தான் சமையலே செய்கிறா. வேதாவுக்கு வந்து ஒரு வேலையும் தெரியாது, சாப்பிட்றது மட்டும் நல்லா தெரியும். சேட்டைக்கார பொண்ணுன்னு நினச்சிக்கங்களேன். வேதா சம்யுக்தா 2 பேர் எங்களை இப்படி மாட்டி விட்டிங்களேப்பான்னு நினைப்பாங்க. இன்னும் இவங்க 2 பேர் எப்படி சமாளிக்கிறது தெரியாமல், அத்தை அது வந்து அப்போது என்னோடய ஃப்ரெண்டு லக்ஷ்மி இருக்கல்லவா, அது என் தம்பியோட மனைவி, என்னோடய ஃப்ரெண்டு தான். கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு நல்லா தெரியும், அது சமையல் நல்லா செய்வாள். அவங்கக்கிட்ட தான் நான் சமையலே கற்றுக்கிட்டேன். அந்த விஷயம் எங்கள் அப்பாவுக்கு தெரியாது. அப்படியான்னு கேட்பாங்க. என்ன லக்ஷ்மி நல்லா சமைக்குமா அனு ஏதோ சொல்ல வருவார். அதுக்குள்ளே இவங்க 2 பேர், அப்பா புதுசாக பெயிண்டிங் பண்ணியிருக்கிறோம் வாங்க பார்க்கலான்னு சொல்லி 2 பேரும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. என்னை பேச விடுங்கம்மான்னு சொல்லும்போது அவங்க 2 பேரும் பக்கத்தில் கூட்டிகிட்டு போவாங்க. அவர், என்னம்மா உங்கள் மாமியார்கிட்ட பேச விடாமல் கூட்டிகிட்டு வரீங்க? அண்ணா, லக்ஷ்மி சமையல் செய்கிறதா? லக்ஷ்மி எதுவுமே தெரியாது, நம்ம வீட்டில் சமையல் செய்கிறது உங்கள் தம்பி தானே, அந்த லக்ஷ்மிக்கு சாப்பிட்றதா தெரியும். அவங்க 2 பேர் கோவமாக, அப்பா நீ வந்து என்னோட குடும்ப வாழ்க்கை கெடுக்க தான் வந்தியா? அவர் என்னாச்சுமான்னு கேட்பார். இன்னும் நடந்த விஷயம் எல்லாமே அவங்க சொல்லிடுவாங்க. அந்த வார்த்தை கேட்டவர் சிரிப்பார். நல்லா இருக்குது நீங்கள் போட்ட பிளான், நாளைக்கு அப்ளை பண்ணலாம். நீங்கள் நேற்று ஏதோ ரெஸ்டாரண்ட்டில் ஆர்டர் செஞ்சீங்களாமாண்ணே, இன்றைக்கி அப்படியே ஆர்டர் பண்ணுங்க, நான் டேஸ்ட்டு பார்த்து சொல்கிறேன். அதற்கு அவங்க காசு கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட காசு வாங்கி கிளம்பிட்டாங்க. நீங்கள் பொண்ணுங்கில்ல பிசாசிங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே சம்மதிக்கிட்ட போய் ரொம்ப நேரம் 2 பேரும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் எல்லோரும் சாப்பிட்ற நேரத்துக்கு வருவாங்க. இன்னும் மாமான்னு பார்த்து அஜய் மல்லேஷ் 2 பேர் பேசுவாங்க. அவர் கூட நல்லா பேசுவார். எல்லோரும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ தான் சந்திரபோஸ், ஆமாம் வர்ஷாக்கு ஏதாவது மாப்பிள்ளை பார்த்துட்டிங்களா? நாங்களும் அந்த வேலையில் தான் இருக்கிறோம் சம்மந்தி, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் சொல்லுங்கள், கண்டிப்பாக சொல்கிறேன்னு சொல்லி அவர் சொல்லுவார். இருக்கும்போது சாப்பிட்றத பற்றி பேசுவாங்க. ஆமாம் வேதா, எந்த ஹோட்டல் நோண்டி வாங்கிட்டு வந்தீங்க? சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குது. அந்த வார்த்தை கேட்டு 2 பேர் ஷாக் ஆகிடுவாங்க.
என்னப்பா எங்களை மாட்டி விடுறதுக்காகவே வந்தீங்கன்னு நினச்சி மனசில் வேதா இப்படி சொல்லுவா. அப்பா ஹோட்டலேருந்து வாங்கிட்டு வந்தது இல்லை, நானே கையால் பண்ணேன். ஆ ஆமாம் இல்லை, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவார். இன்னும் எல்லாரும் சாப்பிட்டு போனதுக்கப்புறம் அக்காவும் தங்கச்சி 2 பேரும் நிம்மதியாக உட்காருவாங்க. ஏதாவது பண்ணி இங்கே இருந்து சீக்கிரமாக கிளம்பணும். 2 பேரும் 2 நாளுக்கு அங்கே தான் இருக்கணும். ஏதாவது சொல்லி போகணும். மறாவது நாள் காலையில் மாமியார்கிட்ட ஏதோ ஒன்று சொல்லி காரணம் சொல்லி பிறந்த வீட்டுக்கு போயிடுவாங்க. போன கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மாமியார் டஸ்ட்பினில் ஏதோ போகிறதுக்காக போய் டஸ்ட்பினில் ஓப்பன் பண்ணி பார்த்து அதில் ரெஸ்டாரண்ட் பில்லு தெரியும். மாமியார் அது பார்த்து அப்போது அவங்க சொன்னது பொய். அந்த அண்ணா சொன்னபோது எனக்கு சந்தேகம் வந்துச்சு. இப்போ அது எனக்கு கிளியர் ஆகிடுச்சு. அவங்க வருவாங்கல்ல, அப்போ பார்த்துக்கிறேன்னு சொல்லி நினைப்பாங்க. மாமியாருக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. இப்போ அந்த உண்மைக்கு எப்படி கவர் பண்ணுவாங்க? வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்க நிலைமை எப்படி இருக்குமோ தருவாய் பாகத்தில் பார்க்கலாம்.